ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 21வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. காரிய காரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதிருச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையை காரணமாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகின்றது. பொருளுரை. உயிர்வாளிகளின் மத்தியில் உடல் மற்றும் புலன்களின் பல்வேறு தோற்றங்களுக்கு ஜட இயற்கையே காரணம். 84 லட்சம் வகையான வேறுபட்ட உயிரினங்கள் உள்ளன. இந்த வேறுபாடுகள் ஜட இயற்கையின் படைப்பாகும். குறிப்பிட்ட ஓர் உடலிலோ அல்லது மற்றதிலோ வாழ விரும்பும் உயிர்வாளியின் பல்வேறு புலனின்பங்களுக்கு ஏற்ப இவ்வுடல்கள் எழுகின்றன. அவன் பல்வேறு உடல்களில் வைக்கப்படும் பொழுது பலதரப்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான். அவனது ஜட இன்பங்களும் துன்பங்களும் உடலுக்கு ஏற்படுபவை, அவனுக்கு ஏற்படுபவை அல்ல. அவனது சொரூப நிலையில் ஆனந்தத்திற்கு பஞ்சமே இல்லை. எனவே அதுவே அவனது உண்மையான நிலை. ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனது இச்சையினால் அவன் இந்த ஜட உலகில் இருக்கின்றான். ஆன்மீக உலகில் அத்தகைய விஷயம் எதுவும் கிடையாது. ஆன்மீக உலகம் தூய்மையானது. ஆனால் ஜட உலகில் பல்வேறு விதமான இன்பங்களை உடலுக்கு சேர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் பெரும்பாடுபட்டு கொண்டுள்ளனர். உடலானது புலன்களின் விளைவே என்று கூறுவது மிகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாக அமையும். புலன்களானது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கான கருவிகளே. உடலையும் கருவிகளான புலன்களையும் மொத்தமாக பார்த்தால் அவை ஜட இயற்கையினால் வழங்கப்படுபவை. மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துவது போல உயிர்வாளி தனது முந்தைய விருப்பம் மற்றும் செயல்களுக்கு ஏற்ப ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது சபிக்கப்பட்ட சூழ்நிலைகளை பெறுகின்றான். ஒருவனது விருப்பங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப ஜட இயற்கை அவனை வேறுபட்ட இடங்களில் தங்க வைக்கின்றது. அத்தகு தங்கும் இடங்களும் அதன் அடிப்படையிலான இன்ப துன்பங்களுக்கும் உயிர்வாளியே காரணமாவான். ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அவன் இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றான். ஏனெனில் உடலானது ஜட பொருள் என்பதால் அது இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப செயல்பட்டாக வேண்டும். அந்த விதிகளை மாற்றுவதற்கு உயிர்வாளியிடம் சக்தி இல்லை. உதாரணமாக, ஒரு ஆத்மா நாயின் உடலில் வைக்கப்படுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் நாயின் உடலில் வைக்கப்பட்ட உடனேயே நாயை போன்று செயல்பட வேண்டும். அவனால் வேறு விதமாக செயல்பட முடியாது. மேலும் உயிர்வாளி ஒரு பன்றியின் உடலில் வைக்கப்பட்டால் அவன் மலத்தை தின்று வாழ்வதற்கு பன்றியை போன்று செயல்படுவதற்கும் வற்புறுத்தப்படுகின்றான். அதுபோல அந்த உயிர்வாளி ஒரு தேவரின் உடலில் வைக்கப்பட்டால் அவ்வுடலுக்கு ஏற்பவே அவன் செயல்பட்டாக வேண்டும். இதுவே இயற்கையின் சட்டம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றார். இது வேதங்களில் முண்டக உபநிஷத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா. பரமபுருஷர் உயிர்வாளியின் மீது மிகவும் கருணையுடையவராக இருப்பதால் பரமாத்மாவின் உருவில் அவர் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜீவாத்மாவுடன் இருக்கின்றார்.
नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामीति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் பற்றி இங்கே கிருஷ்ணர் விரைவாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைய இந்த 21வது ஸ்லோகத்தில் புருஷா, உண்மையில் 2 விதமான புருஷா இருக்காங்க. ஒருத்தர் உண்மையான புருஷர், மற்றொருத்தர் புருஷரை போல நடிப்பவர். புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர். ஒரு அனுபவிப்பாளர் உண்மையாகவே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். போக்தா, போக்திருத்வே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. போக்தா அப்படின்னா அனுபவிக்கக்கூடியவர். போக்தாராம் ஏக்கிய தபசாம், எல்லா செயல்களின் விளைவுகளையும் அனுபவிக்கக்கூடியவர் ஒருவர். அவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர். அவர் தான் போக்தா. அப்போது இன்னொரு போக்தா யார் அப்படின்னு கேட்டால் ஜீவாத்மாக்களான நாம் எல்லாருமே அந்த போக்தாவை பார்த்து அவரை போலவே நாமும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவரை போலவே நம்ம நடிக்க செய்கிறோம். நடிப்பு அப்படின்னா எப்போவுமே நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாடகம்னா ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் வர வரைக்கும் அவங்க நடிக்கலாம். அதுக்கப்புறமும் மேடை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் இப்போ ஒருத்தர் ராஜா வேஷம் போடுறாருன்னு வைங்க, மேடையில் ஒரு கையில் வாள் எல்லாம் வச்சுக்கிட்டு, என்ன பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு அப்படி முறுக்கிட்டு அப்படி நான் தான் ராஜான்ட்டு நிற்கிறாருன்னா, சிம்மாசனத்தில் உட்கார்றார். அவர் சொல்கிற யார் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா உடனே என்ன ஒரு சேவகன் பணிஞ்சு நிற்கிறான். இப்போது வேஷத்தை கலைச்சிட்டு அவர் அதை செய்ய முடியுமா? மேபி வேறு யாராவது அவங்க முதலாளி கூப்பிட்டா இவர் வேணால் போய் முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டியிருக்கலாம், சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி. அல்லது அவர் அதே மாதிரி நடிச்சுட்டே இருக்க முடியுமா? மேடையில் இருந்த மாதிரி அப்படியே அந்த வேஷத்தோடவே வீட்டுக்கு வர முடியுமா? அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் அனுபவிப்பாளரா. கிருஷ்ணர் பக்தா, அவர் அனுபவிப்பாளர். ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறார். சர்வ காரணம். நம்ம காரணமாக இருக்கிறது இந்த பௌதிக சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய சாதனை. பகவான் மொத்த படைப்பையும் படைக்கிறார். ஆன்மீக உலகம் உட்பட அனைத்தையும் படைத்து அனைத்தையும் பராமரிக்கிறார். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். ஆனால் நம்ம அதிகபட்சமாக அனுபவிக்க ஆசைப்பட்டு இந்த பௌதிக சரீரத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுதான் அதிகபட்சம் நம்முடைய சாதனை. பகவான் அனுபவிப்பாளராக இருக்கிறார் அப்படின்னா அவர் சர்வசக்தி படைத்தவர், எல்லா ஞானமும் கொண்டவர், அபிக்ஞா ஸ்வராட், முழு சுதந்திரமானவர். இதெல்லாம் இருக்கிறதுனால பகவான் அனுபவிப்பாளராக இருக்கிறார். நாமும் அது மாதிரி இருக்க விருப்பப்படுறோம், ஆனால் அது சாத்தியமில்லை. ஏன்னா
நம்ம பகவானை போல சர்வ ஞானம் கொண்டவரா, அபிக்யா அப்படின்னு பார்த்தா இல்லை, அறியாமையில் இருக்கிறோம். நம்ம யாருன்றதே நம்ம மறந்த நிலையில் இருக்கோம். அதே மாதிரி ஸ்வராட் அப்படின்னா முழு சுதந்திரம். யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன் நீங்கள் இதை பண்ணலைன்னு யாருமே கேட்க முடியாது. அவருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு. பராச சக்தி விவிதை வஸ்ரூயத்தை ஸ்வபாவிக்கு ஞான பல கிரியாச்சா. அவர் எந்த செயல்களும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இதை பண்ணி ஆகணுன்றது எதுவுமே கிடையாது. ஆனாலும் நிறைய செயல்கள் செய்கிறார். ஒரு அவதாரத்துலையும் இப்போ கிருஷ்ணராக வந்தாருன்னா எவ்வளோ காரியங்கள், பல அசுரர்களை வதம் பண்ணுறார், கோபர்கள் கூட பல லீலைகள் புரிகிறார், பசுக்களை பராமரிக்கிறார், கோபியர்கள் கூட பலவிதமான லீலைகள் புரிகிறார். இப்படி அவருடைய செயல்பாடுகள் நிறைய இருக்குது, எண்ணிலடங்காத செயல்பாடுகள் இருக்குது. அந்த செயல்பாடுகள் எல்லாமே அவருடைய இன்பத்திற்காக இருக்கு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படுறாங்க. அவர் உன்னத அனுபவிப்பாளரா, சர்வசக்தி படைத்தவரா, சர்வ ஞானம் படைத்தவரா, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாது. அதனால அவர் அனுபவிப்பாளராக இருக்கிறதுல தவறு எதுவுமே கிடையாது. அவர் தான் இருந்தாகணும். அவருக்கு மட்டும்தான் அதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கான உரிமை இருக்குது, அனுபவிப்பாளராக இருக்கிறது. இப்போ மற்ற எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படைந்தவர்களாக இருக்கிறதுனால, இது இயற்கை, நம்முடைய சொரூப நிலை. அது இது இப்போது நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறோம், அதனால் கிருஷ்ணரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாரும் அவருக்கு சேவகன்னு சொல்லி நம்மளாக ஒரு கருத்தை நம்மளாக திணிச்சு நம்ம எல்லாரும் அவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி நம்மளையே நம்ம நம்ப வச்சுக்கிட்டு நம்ம செயற்கையாக ஒரு விஷயத்தை செய்கிறோம். அப்படி இல்லை, இது திணிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய ஸ்வரூபமே அதுதான், நம்முடைய உண்மையான நிலையே அதுதான். எல்லாருக்குள்ளேயும் சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருமே அமெரிக்க அதிபர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் வரைக்கும் எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சேவக மனப்பான்மை இல்லாதவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி யாரும் இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டியாவது கொண்டு வச்சுட்டு அதுக்கு சேவை பண்ணுறாங்க இல்லையா? சேவகம் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு கடைக்காரராக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும், யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. இங்கே நம்ம சேவகம் செய்யக்கூடிய அந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த சேவகம் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்றது இங்கே மிகப்பெரிய தப்பு நம்ம செய்கிறது. அதுதான், அது தெரியாமல், யாருக்கு சேவகம் பண்ணுறதுன்றது தெரியாமல் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிலர் தமக்கு பிரியமானவங்களுக்கு சேவை பண்ணுறாங்க, சிலர் ஆதரவற்றவர்களுக்கு சேவை பண்ணுறாங்க, அனாதைகளுக்கு சேவை பண்ணுறாங்க, சிலர் ஊனமானவங்களுக்கு சேவை பண்ணுறாங்க, சிலர் ஏழைகளுக்கு சேவை பண்ணுறாங்க. இப்படி ஒருத்தரும் அப்படி யாருமே இல்லைன்னா அதிகபட்சமாக பிரபுபாதர் சொல்கிறார், அவங்க தன்னுடைய புலன்களுக்கு சேவை பண்ணுறாங்க, கோதாசனாக இருக்காங்க.
யாருக்குமே பண்ணலைன்னா குறைஞ்சபட்சம் தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாங்க, தன்னுடைய புலன்களுக்கு சேவகம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சேவகம் புரிவது என்ற அந்த சுபாவம், அந்த இயல்பான குணம், நம்முடைய குணம் நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சேவகம் பண்ணுற அந்த குணத்துக்கு ஏற்ப நம்ம செயல்படுறதை விட்டுட்டு அப்படியே செயல்பட்டாலும் அதை திசை திருப்பி முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு விதங்களில் அந்த சேவையை நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் ஒன்றே நம்ம அனுபவிக்க முயற்சிக்கிறோம், சேவகன்றதை மறந்து நம்ம அனுபவிப்பாளனாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். எல்லாருமே நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். குறைஞ்சபட்சம் ஆசையாவது படுறோம், முடியுதோ இல்லையா? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு பல ஆசைகள் இருக்குது. அப்போது எல்லாருமே அனுபவிப்பாளராக இருக்க விருப்பப்படுறோம். குறைஞ்சபட்சம் அந்த விருப்பம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்றுன்றதுனால என்ன பண்ணுறோம், குறைஞ்சபட்சம் நம்ம சேவகம் செய்கிறது மூலமாக திருப்தி அடைய முயற்சிக்கிறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சேவகம் பண்ணுறது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காகவாக இருக்கணும், நம்மளை இந்த பௌதிக இருப்பிலிருந்து விடுவிக்கிறதுக்கான காரணமாக இருக்கணும். அந்த நோக்கத்தோடு அந்த சேவகம் இருக்கணும். அப்படின்னா யார் இந்த பௌதிக பந்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்காங்களோ, யார் உன்னத நிலையில் திவ்ய நிலையில் இருக்காங்களோ, அவருக்கு நம்ம சேவை பண்ணும்போது நம்மளும் தூய்மை அடைஞ்சு இந்த பௌதிக தளத்தை விட்டு வெளியேற முடியும். ஆன்மீக தளத்துக்கு, நம்முடைய ஸ்வரூப நிலைக்கு நம்ம வர முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே நம்மளை போல ஏற்கனவே பந்தப்பட்டிருக்கிற இன்னொரு ஜீவனுக்கு சேவை செய்யும்போது அவங்க என்ன ஆகிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பௌதிக பந்தத்துக்குள்ள இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறான். ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கோம், பௌத்திக சரீரத்தில் இருக்கோம். ஸோ அப்போ இந்த பௌத்திக சரீரத்தை விட்டு நம்ம உணர்வை தூய்மைப்படுத்தணும். ஸோ இந்த அத்தியாயம் என்ன சொல்லுது, இயற்கைன்றது நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், உணர்வு, ஜீவாத்மாவோட உணர்வு, அனுபவிப்பவர், இந்த மூணுத்தையும் எப்படி சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா, இந்த உலகம் நம்மளை பந்தப்படுத்திகிட்டே இருக்குது. இயற்கையோட வேலை அது. சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் என்ற இந்த 3 குணங்கள் அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விரிவாக அதை பற்றி விளக்கவிருக்கிறார். இந்த 3 குணங்களும் போட்டி போட்டு நம்மளை சிக்க வச்சுட்டே இருக்கு இந்த பௌதிக பந்தத்தில். எந்த குணம் மேலோங்கி இருக்கணுன்றதுல அந்த குணங்களுக்கு இடையிலேயே பெரிய போட்டி நடந்துட்டுருக்கு. சத்துவகுணம் ஓங்கி இருக்கும்போது ரஜகுணமும் தமகுணமும் தாழ்ந்திருக்கு. ரஜோகுணம் உயர்ந்திருக்கும் போது மற்ற 2 குணங்கள் தாழ்ந்திருக்கு. இப்படி இந்த குணங்கள் ஜீவாத்மாவான நம்மை, அதுவும் நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த குணங்கள் நம்மளை பந்தப்படுத்துறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிடுது. இந்த குணங்கள் ஏன் நம்மளை பந்தப்படுத்துது அப்படின்னா, எப்போ நம்மளுடைய ஸ்வரூப நிலையிலிருந்து நம்ம மாறி செயல்படுறோமோ, நம்முடைய உண்மையான நிலையில் நம்ம செயல்படாமல் நம்ம செயற்கையாக நடிக்க தொடங்குகிறோமோ, எப்போ நம்ம அனுபவிப்பாளராக இருக்க அல்லது சேவகம் பண்ணுறதுல வேறு யாருக்காவது சேவகம் பண்ணுறது, கிருஷ்ணரை தவிர வேறு யாருக்காவது சேவகம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடும் போது என்ன ஆகுது,
இந்த முக்குணங்கள் நம்மளை மேலும் மேலும் இந்த உலகத்தில் பந்தப்படுத்துது. அப்போ அந்த பந்தத்திலிருந்து விடுபடுறது தான் இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள். அப்படின்னா இந்த பௌதிக உடலில் இருக்கக்கூடிய இந்த உணர்வை தூய்மைப்படுத்தணும். இப்போ இந்த உடல் எப்படி நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்முடைய உணர்வு தான் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு நம்மளை மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது சூட்சமானது. சூட்சம சரீரம்னு ஒரு சரீரம் நமக்கு இருக்குது. அது மனசு, புத்தி, அகங்காரம், இந்த 3 அந்த சூட்சம சரீரம். இப்போ இந்த சரீரம் ஸ்தூல சரீரம். நம்ம இந்த புலங்களால் பார்க்க முடிகிற இந்த சரீரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ன்ற பஞ்சபூதங்களாலான சரீரம். இப்போ இந்த எந்த வகையான சரீரம் நமக்கு கிடைச்சாலும், இங்கே பிரபுபாதர் பொருளூரில் சொல்கிற மாதிரி, இந்த இயற்கை நமக்கு 84 லட்சம் வகையான உடல்களை கொடுக்கறது. நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான உடல் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒருத்தர் நாயோட உடலில் ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அவர் நாயாக இருக்க ஆசைப்பட்டிருக்கிறார். இப்போ நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ரொம்ப அரிதான வாய்ப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. லப்த்வா சுதுர்லபம் பகு சம்பவாந்தே. சுதுர்லபம், மிக மிக அரிதாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பு. ஏன் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையில் தான் நம்மால் இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது நம்ம இந்த உலகத்தில் பந்தப்பட்டிருக்கோம், இதிலிருந்து வெளியேறது தான் நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதன்படி செயல்பட்டு நம்மளை வெளியேற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த மனித வாழ்க்கையில் தான் கொடுக்கப்படுது. அதனால தான் இது ரொம்ப அரிதானதுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த 84 லட்சம் வகையான சரீரங்கள் நமக்கு இந்த இயற்கை கொடுக்கிறது, இந்த பிரகிருதி நமக்கு கொடுக்கிறது. எப்படி? நம்ம விருப்பத்தின்படி, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுதான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணம். இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகிறது. இன்ப துன்பம் என்றது எதன் அடிப்படையில் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறது? அவனுடைய உடல், அவனுடைய விருப்பு, எந்த விருப்பம் கொண்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு உடல் கிடைக்கிறது. இப்போ அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இன்பமோ துன்பமோ கிடைக்கிறது. இருக்கிறதுலே ரொம்ப மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உடல் அப்படின்னா அது இந்த மனித உடல். நாகரிகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது இந்த மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தவிர மற்ற இருக்கிற 84 லட்சம் வகையான உடல்களில் இந்த வளர்ச்சி கிடையாது, இந்த அளவுக்கு உயர்ந்த உணர்வு கிடையாது. ஸோ அதனால தான் பகவான் நமக்கு இந்த வேதம், உபநிஷத்துக்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது எல்லாத்துக்கு மேலே பகவானே பகவத்கீதா உபதேசம் பண்ணுறார். பகவான் பல அவதாரங்கள் எடுத்து பல லீலைகளை புரிகிறார். தன்னுடைய பக்தர்களை அனுப்பி வைக்கிறார். தூய வைஷ்ணவர்களை, வைகுண்டத்திலிருந்து நித்திய சித்தர்களை அனுப்பி வச்சு இங்கே பிரச்சாரம் செய்ய வைக்கிறார். எப்படி பல விதங்களில் பகவான் பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான நம்மளை இந்த உலகத்திலிருந்து தூய்மைப்படுத்துறதுன்னா என்ன? நம்முடைய உணர்வை தூய்மைப்படுத்துறது. களங்கமடைஞ்சிருக்கக்கூடிய நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு நினைக்கும் போது அது களங்கமடைஞ்ச உணர்வு. அதே நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படின்னும் போது அது தூய்மை ஆனந்த உணர்வு. ஸோ இந்த தூய்மை அடைந்த உணர்வுக்கு வரும்போது நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய பாதிப்பை அடைவது கிடையாது.
இந்த 3 குணங்களும் நம்மளை தொடுவதே கிடையாது. எப்போ நம்ம அந்த நம்மளுடைய உண்மையான உணர்வை திரும்ப பெறுகிறோமோ, அதனால தான் தூய வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌத்திக உலகத்தோட தாக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களால தூங்காமல் இருக்க முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும், இந்த உடலுக்கான அத்தியாவசிய தேவைகளை கூட வழங்காமையே கூட அவங்களால இருந்துட முடிகிறது. ஆனால் நம்மளால் அது மாதிரி முடியறது இல்லை. அப்படின்னா எப்போது நம்முடைய உணர்வு இன்னமும் நிறைய பௌதிக களங்கங்களோடு இருக்குது, பௌதிக ஆசைகள் நிறைஞ்சதாக இருக்குது, பௌதிக விருப்பங்கள் கொண்டிருக்கு. ஸோ இந்த பக்தி பயிற்சி அப்படின்றது இந்த பௌதிக உணர்வை எப்படி ஆன்மீக உணர்வாக மாற்றுறது. இப்போ ஆன்மீக உணர்வு அப்படின்னா, இப்போ விருந்தாவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோபர்களாக இருக்கட்டும், கோபியர்களாக இருக்கட்டும், மூத்த கோபியர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பசுக்களாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் எல்லாருமே எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. கிருஷ்ணர் நடந்து வர்றார் அப்படின்னா அங்கே இருக்கிற புற்கள் எல்லாம் உடனே என்ன வேக வேகமாக முளைச்சி அந்த இளம் அந்த இதழ்களோடு அப்படியே இருக்குது. ஏன்னா அதுதான் மென்மையாக இருக்கும். கிருஷ்ணர் காலை வச்சா அவருக்கு சாஃப்டாக ஒரு என்ன ஒரு இது போட்ட மாதிரி மென்மையாக இருக்கும், நடக்கிறதுக்கு மிருதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வர்றாருன்னா உடனே மரம் அப்படியே அந்த கிளை அப்படியே சாஞ்சு வந்து அவருக்கு நிழல் கொடுக்கிறது. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிருந்தாவனம் அப்படின்னா எல்லாமே கிருஷ்ணா உணர்வோடு இருக்கிறது. அங்கே உணர்வற்ற ஜடம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து இந்த டேபிள் இருக்குன்னா இது ஜடம், இந்த உடல் இருக்குன்னா இது ஒரு ஜடம், இதுக்குன்னு உணர்வு கிடையாது. இங்கே ஆத்மா இருக்கிறதுனால தான் உணர்வு இருக்குது. மற்றபடி ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா இது வந்து ஜடம்தான். இப்போவும் இது ஜடம்தான், ஆனால் ஆத்மா இருக்கிறதுனால இப்போது இது உயிர் உள்ளது போல தெரியுது, அவ்வளோதான். ஆனால் ஆன்மீக உலகத்தில் அப்படி ஜடம்ன்றது எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் வர்றாருன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த புல் வந்து வேக வேகமாக அது முளைச்சி என்ன கிருஷ்ணருக்கு ஏதுவாக அது அமைச்சு கொடுக்குது, மரம் வளைஞ்சு கொடுக்கறது. உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாமே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன முடியுமோ அவைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய சொரூப நிலை அப்படின்றதுனால அவங்க மற்ற எல்லாத்தையும் மறந்துட முடியும். தன்னுடைய நான் எனக்கு அப்படின்ற அந்த எண்ணமே அங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் என்னுடையது அப்படின்ற அந்த எண்ணத்தோட மட்டும்தான் இருக்கிறோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணருடையது அப்படின்ற அந்த உணர்வுக்கு மாற்றணும். அதுதான் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி. இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணா, ராமா, ராதாராணி, சீதா தேவி என்னை உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படின்னா நான் அவர்களுடைய சேவகன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அதிக ஜபம் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளை கிருஷ்ண சேவகன்றதை உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்போது நான் சேவகன்ற அந்த உணர்வு இருக்கும்போது அங்கே அனுபவிப்பாளன்ற எண்ணம் இல்லாமல் போகுது. இப்போ நம்ம அதை செய்யலைன்னா என்ன ஆகும், நம்ம எப்படி அனுபவிக்கிறது இல்லையா? உணர்வு இல்லாமல் இருக்க முடியாது, உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும்.
ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆசை கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? என்ன நான் எப்படி திருப்திப்படுத்துறது, அல்லது என்னை சார்ந்தவர்களை எப்படி நான் திருப்திப்படுத்துறது? என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னா எதன் அடிப்படையில்? கிருஷ்ணருடைய அம்சமான ஜீவாத்மாக்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் என்ன பகவானோட அம்சங்கள், அதனால் நம்மை சார்ந்தவர்கள் அப்படியா? இல்லை. இந்த உடலை அடையாளப்படுத்தி ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு கொடுத்து அன்பு காட்டி அரவணைச்சு வாழ விரும்புகிறோம். அதே இன்னொருத்தர் பக்கத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் கூட அதை பொருட்படுத்துறது கிடையாது. அப்போது நான் என்னுடையவர்கள் அப்படின்ற பாகுபாடு நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்குள்ள அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. பகவத்கீதையோட முதல் ஸ்லோகத்தில் பாருங்கள், திருதராஷ்டிரர் என்ன கேட்குறார் சஞ்சயன்ட்ட, மாமகா பாண்டவ சைவ கிமக்குருவத சஞ்சயா. சஞ்சயா, மாமகா என்னுடைய மகன்களும் பாண்டவர்களும் போர் புரியறதுக்காக தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடினார்களே, என்ன நடந்தது? அப்போ என்ன பண்ணுறார்? அங்கே பிரிக்கிறார். உண்மையிலேயே வேத கலாச்சாரத்தில் குடும்பத்தில் ஒரு மூத்தவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்திலே அவருக்கு இளையவரோ அல்லது வயதில் குறைஞ்சவங்க யாராவது இருந்து அவங்க இறந்து போய்ட்றாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாகவே அவங்க வளர்க்கணும். அதுதான் சரியான ஒரு கலாச்சாரம். புரியுறதா? இப்போ திருதராஷ்டிரர் மூத்தவர், பாண்டே இளையவர். இப்போ பாண்டே இறந்து போயிடுறார். பாண்டுவுக்கு 5 பசங்க இருக்காங்க. இப்போது சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் இப்போ துரியோதனன் அவனுடைய சகோதரர்கள் மாதிரி சின்ன குழந்தைங்க, சின்ன வயசில் இருக்கவங்க தான். இப்போது அவங்கள எப்படி பார்க்கணும்? தன்னுடைய மகன்களாக தான் அவங்க வளர்க்கணும். ஆனால் திருதராஷ்டிரர் அப்படி பார்க்கலன்றது நமக்கு தெரியுது. இங்கே பிரித்து சொல்கிறார், மாமகா பாண்டவா, பாண்டவர்கள் வேறு தன்னுடைய மகன்கள் வேறுன்றத தெளிவாக சொல்கிறார். அப்போது எனக்கு பிரியமானவங்க, எனக்கு வேண்டியவர்கள் அப்படின்னும் போது அவங்க என்னுடையவர்கள். என்ன சந்தோஷப்படுத்த போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னுடையவர்கள், இல்லைன்னா அவங்க என்னுடைய எதிரிகள். ஆனால் இங்கே நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான். பகவான் முன்னாடி நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான். சமோகம் சர்வபூதேஷு. பகவான் நம்ம இடத்துல எந்த பாரபட்சமும் பார்க்கறதில்லை, எந்த வித்தியாசமும் பார்க்கறதில்லை. எப்படி இப்போ மழை பெஞ்சது அப்படின்னா, மழை இங்கே பாறையாக இருக்குது, இங்கே பெஞ்ச என்ன பிரயோஜனம், இங்கே மழை பெய்ய வேண்டாம். இது கடலாக இருக்குது, இங்கே கடலில் மழை பெஞ்ச என்ன பிரயோஜனம், ஏற்கனவே இங்கே தண்ணியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விவசாயத்துக்கு தண்ணி தேவையோ அங்கே மட்டும் நம்ம மழை பெய்யலாம் அப்படின்னா பண்ணது இல்லை. ஸோ பகவான் அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அதை உணராத நம்ம பகவான் பாரபட்சம் உள்ளவர் நினைக்கிறதோ, அல்லது நம்ம அனுபவிப்பாளர் நினைக்கிறதோ, அல்லது நம்ம மற்றவங்களுக்கு சேவகம் செய்கிறது மூலமாக நம்ம சந்தோஷப்படலாம் நினைக்கிறதோ, இது எதுவுமே சரியானது கிடையாது. ஆனால் இதில் எதையாவது ஒன்று தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அல்லது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம்.
என்ன பண்ணணுமோ அதை ஒன்றை தவிர மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். கிருஷ்ணருக்கு சேவகம் பண்ணணுன்ற அந்த ஒன்றை தவிர மற்றது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கு காரணம். அதுதான் இந்த இயற்கை இந்த பிரகிருதி நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு காரணம். அதுதான் இந்த பிரகிருதியோட வேலை. அதுதான் எப்போ ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்போது அவனை நீ பிடிச்சுக்கோன்றார் கிருஷ்ணர். அந்த மாதிரி கிருஷ்ணருடைய கட்டளையின்படி செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியை வெல்வது ரொம்ப கஷ்டம். அது பகவானே சொல்கிறார், மம மாயா துரத்தையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாயாவோட எஜமானர்கிட்டயே போய் சரணடைஞ்சிடணும். அப்போ மாயா ஒன்றும் பண்ண முடியாது நம்மகிட்ட. நீங்கள் போலீஸ் கமிஷனரையே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் உங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பேரை சொன்னாவே உங்களுக்கு சல்யூட் அடித்து உங்களை கொண்டு வந்து விட்டு வரட்டமா சார், வீட்டில் விட்டு வரட்டமா அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பகவான் உண்மையான அனுபவிப்பாளர். நாம் அனுபவிக்கிறதுக்கு இங்கே முயற்சிக்கலாம், ஆசைப்படலாம், ஆனால் அது எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அப்படியே இருந்தால் கூட முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாடகத்தில் நடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு என்ன அந்த வேஷம் போட்டிருக்கிற வரைக்கும் அந்த உணர்வோடு நம்ம இருந்துக்கலாம். நான் ராஜா, நான் அதுவாக இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். அதுதான் இந்த உலகத்தில் நான் பெரிய அமைச்சராகிட்டேன், நான் பெரிய தொழில் அதிபராகிட்டேன், நான் பெரிய விஞ்ஞானி ஆகிட்டேன், நான் பெரிய அறிவாளி ஆகிட்டேன், நான் பெரிய தத்துவவாதி ஆகிட்டேன். அப்படி இதெல்லாமே அந்த மாதிரி தான், நாடகத்தில் வேஷம் போடுற மாதிரி. இது மாதிரி பல பேர் ஆல்ரெடி வேஷம் போட்டு வேஷத்தை கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது மாதிரி பல முறை நாடகம் அரங்கேறி எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. ஒரு நாளில் முடிகிற நாடகம் கிடையாது. இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம நடிச்சுட்டே இருந்தோம்னா இங்கேயே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இது மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு நம்ம உண்மையை உணர்ந்து பகவான்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்ம இங்கேயே இந்த உலகத்தில் நம்ம வைகுண்டம் போய் தான் சந்தோஷமாக இருக்கணுன்றது இல்லை, இங்கேயே சச்சிதானந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, எப்படி ஒரு தாமரை தண்ணியிலேருந்து தான் வருது, தண்ணி இல்லாமல் தாமரை வளராது. தண்ணி ரொம்ப அவசியம் தாமரை வளர்கிறதுக்கு. அந்த தண்ணியிலேருந்து வந்தாலும் கூட அந்த இலையில் தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? தாமரையில் இலையில் தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி இந்த உலகத்திலேயே இருந்தால் கூட இந்த உலகத்தோட தாக்கம் இல்லாமல் நம்ம வாழ முடியும். எப்போ நம்ம உணர்வு கிருஷ்ண உணர்வாக இருக்கும்போது. பௌதிக உணர்வாக நான் அனுபவிப்பாளன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த பௌதிக உலகத்தோட தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். சுக துக்க காரணம் நம்ம உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். சுகமும் துக்கமும் நிலையில்லாத ஒன்று. சித்தோஷண சுக துக்காவ. இங்கே இப்போ கோடை காலம், இங்கே வெப்பமாக இருக்குது, கொஞ்சம் குளிராக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாம் நல்லா பனியெல்லாம் பெய்யுது, ஜெல்லுன்னு இருக்கும். ஆனால் அங்கே போய் கேட்டு பாருங்கள், அவங்க இந்தியான்னா பரவாயில்ல, நல்ல வெப்பமான ஊர். ஏன்னா அவங்கெல்லாம் சூரியனை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். லண்டன்லாம் பிரபாத் சொன்னார், இது நரகம் அப்படின்றாரு. ஒருத்தவங்க கேட்டாங்க, இது நரகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதான். ஆமாம், இங்கே இது லண்டனே நரகம் தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா சூரியன் வெளிச்சமே படாறது இல்லை அங்கே.
இங்கே மாதிரி பிரகாசமான வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படியே வெயில் வந்தால் கூட ஏதோ சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு இங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருண்ட உலகம் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். நரகலோகங்களை தான் இருண்ட உலகம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு தோணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு தோணும். அதே அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா, இப்போ சில பக்தர்கள்லாம் மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்த பக்தர்கள் இங்கே இந்த வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் கூட உடலெல்லாம் அப்படியே ரெட்டாக மாறிடும், அப்படியே சிகப்பாகிடும். அவங்களால இந்த வெயிலில் தாங்கிக்க முடியறதில்லை. ஸோ இந்த சுக துக்கம் அப்படின்றது அது இடத்தை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்தது. இது இந்த சரீரம் சம்பந்தமான ஒரு விஷயம். சில பிரபாதர் இங்கே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது இந்த கோடை காலத்தில் தண்ணின்னா நமக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போய் ஷவரை திறந்து விட்டு நின்னா அப்படியே நின்றுட்டே இருக்கலாம் போல் தோணுது. தண்ணியிலேயே இருக்கிறதுக்கு பிடிக்குது. ஆனால் அதே குளிர்காலத்தில் அதே தண்ணி தான், ஆனால் வேதனையாக இருக்குது, தண்ணி தொடுறதுக்கே சங்கடமாக இருக்குது, சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போது சுக துக்கம் அப்படின்றது வெறும் இந்த சரீர சம்பந்தமான விஷயம் மட்டும்தான். ஆத்மா ஆனந்தமயோ வியாச, ஆத்மா இந்த பௌதிக தாக்கங்கள் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம நாம் கஷ்டப்படுறோம், நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு நம்ம உணர்வில் இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறோம். நமக்கு இந்த உடல் மேலே அவ்வளோ பற்று இருக்குது. அதன் காரணமாக நமக்கே அந்த சுக துக்கம் வர்றதாக நம்ம உணர்கிறோம். அதாவது ஆத்மாவுக்கே அந்த சுகமும் துக்கமும் வர மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். எப்படி நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், இன்னொரு வண்டி இடிச்சிடுது, ஒரு ஆட்டோ உங்கள் வண்டியில் மோதி உங்கள் வண்டியில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுது, ஆட்டோக்காரன் என்னை இடிச்சிட்டான், நான் கரெக்டாக தான் போனேன், அவன் ராங் ரூட்டில் என்னை இடிச்சிட்டான் அப்படிமோ. இடித்தது என்னவோ 2 வண்டி, ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, ஆட்டோக்காரன் என்னை இடிச்சிட்டான். நேராக என்னமோ அவர் வண்டியை விட்டு இறங்கி நம்மளை அடித்த மாதிரி, நம்மளை தாக்கின மாதிரி, நம்மளை இடித்த மாதிரி. அப்போது ஏன்னா அந்த வாகனத்தோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். அந்த வாகனத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அந்த வாகனம் அடிபட்டிருந்தால் கூட என்ன அடிச்சிடுதா, நான் அடிபட்ட மாதிரி நான் உணர்றேன். அதே மாதிரி தான் இந்த உடல் மீது நம்ம பற்று கொண்டு இருக்கிறதுனால, நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால இந்த உடலுக்கு வரக்கூடிய சுக துக்கம் மாற்றங்கள் நமக்கே வர்றதாக நம்ம உணர்றோம். அதுதான் இப்போ இந்த உணர்வு இந்த பௌத்திக உணர்விலிருந்து தூய்மை அடைஞ்சு கிருஷ்ண உணர்வாக மாறும்போது என்ன ஆகுது, இந்த பாதிப்பு நமக்கு உண்டாகிறது கிடையாது. சில பிரபுபாதருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரபுபாதரோட பர்சனல் சர்வெண்ட்டாக சேவை பண்ணின ஹரிஷ் ஷௌரி பிரபு அவருடைய அனுபவத்தில் அவர் அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்கிறார். பிரபுபாதர் கூடவே இருந்தவர். அவர் சொல்கிறார், அவர் இருந்த 16 மாதம் அவர் பிரபுபாதருக்கு பர்சனல் சர்வெண்ட்டாக சேவை பண்ணார். அந்த காலங்களில்
ஒரு நாள் கூட பிரபுபாதருக்கு எந்த உடல் உபாதையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு 78 வயசு அந்த சமயத்தில். ஸோ அந்த வயசில் யோசிச்சு பாருங்கள், ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். 40-50 வயசு கடந்தவங்களுக்கு இப்போவே நமக்கு தெரியுது, எந்த நேரம் வேணால் என்ன பிரச்சனை வேணால் வரலாம் அப்படின்ற நிலை தான் இருக்குது. 70க்கு மேலே அப்படின்னா சொல்லவே வேண்டாம், டெஃபினட்டாக பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ பிரபுபாதருக்கு இருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் அதனால் பாதிக்கப்பட்டதே கிடையாது. பிரபுபாதர் ஒரு நாளும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு எந்த பக்தர்கிட்டையும் புகார் பண்ணதே கிடையாது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இது பல் வலிக்குதா, முட்டி வலிக்குதா, அதை பண்ணுது, இதை பண்ணு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ, மருந்து கொடு, தைலம் போட்டு தேய்ச்சி விட, அதை பண்ணு இதை பண்ணு, ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் பிரபுபாதர் ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட கூட, அதுவும் பக்தர்கள்லாம் அன்னைக்கு பிரபுபாதருக்காக எதை வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவ்வளவு அர்ப்பணித்த பக்தர்கள் இருந்தாங்க. பிரபுபாதர் கேட்டிருந்தால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சிறந்த மருத்துவர், உலகத்திலே சிறந்த மருத்துவத்தை செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் பிரபுபாதர் ஒரு நாளும் ஒரு புகாரம் பண்ணது கிடையாது. அவர் சேவையை நிறுத்தினதே கிடையாது. அவர் புத்தகம் மொழிபெயர்க்கிறதையோ, பிரச்சாரம் பயணம் மேற்கொள்கிறதையோ, வகுப்புகள் உபன்யாசங்கள் கொடுக்கறதையோ எதையுமே நிறுத்தினதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் உபாதை எதுக்கும் அவரை பாதிக்கலை. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறார். இந்த உடல் என்ற தளத்தை கடந்து இருக்கிறார். உடல் உணர்வை கடந்த நிலையில் இருக்கிறார். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயந்தான், அந்த உணர்வை எப்படி மாற்றுறது, அதுதான் இந்த பயிற்சி. ஸோ நம்ம இங்கே ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறோம், பகவத்கீதை கேட்குறோம், பாகவதம் படிக்கிறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், சத்சங்கத்தில் கலந்துக்கிறோம், சேவை பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நம்ம உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணா உணர்வாக மாற்றுவதற்கு. இப்போ பல கோடி பிறவிகளாக நம்ம இந்த பௌதிக உலகத்திலேயே அனுபவிப்பாளன்ற அந்த உணர்வோடவே வாழ்ந்து, இப்போ அந்த உணர்விலிருந்து நம்மளை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு இரும்பு கம்பி, ஏன்னா இப்போது அது என்ன சொல்கிறது, ஒரு ரவுண்டு ஷேப்பில் நீட்டமாக ஒரு கம்பி இருக்குது அப்படின்னா, அதை இப்போ சதுரமாகவோ செவ்வகமாகவோ மாற்றணும் அப்படின்னா சும்மா அப்படி கையில் நசுக்கி மாற்றிட முடியுமா? என்ன தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக நீங்கள் சினிமாவில் நடித்தாலும் ஒன்றும் முடியாது. அதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன பண்ணணும்? அந்த கம்பியை ஹீட் பண்ணணும், நெருப்பில் வச்சு சூடாக்கி, சூட ஏற 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 அதோட நிறமே மாறும். அந்த கம்பி சிகப்பாக, அப்படியே அந்த நெருப்பு மாதிரியே எப்போ சிகப்பாக மாறுதோ அப்போ அந்த கம்பி நல்ல சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? ஒரு சமட்டி எடுத்து அப்படி தட்டினோன்னா அதோட ஷேப்பு மாறும். ஸோ அந்த ப்ராசஸில் போனால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம உணர்வை மாற்றுறதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பக்தி. ஸோ இந்த பக்தியை நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய உணர்வை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம உணர்வு கிருஷ்ண உணர்வை மாறிடுச்சுன்னா இங்கேயே நம்ம வைகுண்ட வாழ்க்கை வாழலாம். இப்போ நாளைக்கே நம்ம கிருஷ்ண உணர்வாக மாறிட்டோம், இப்போ அடுத்த நிமிஷமே நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு மாறிடுறோம்னா உடனே அந்த வினாடியே நம்ம வைகுண்ட வாழ்க்கைக்கு மாறிடலாம். அது ஒன்றும்
ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு அப்ளை பண்ணிங்கன்னா மாத கணக்கில் வருஷ கணக்கில் இழுத்தடிப்பாங்களே, இல்லை கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிங்கன்னா, ஏன்னா லைஃபே மனுஷன் இறந்தே போனால் கூட அது கோர்ட்டுக்கு கேஸ் முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து உடனே அந்த வினாடியே நீங்கள் மாற்றத்தை உணரலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்காது. பிரலாத மனதுடன் எப்பொழுதும் ஆத்ம நிலையிலிருந்தே செயல்படணும்னு அதுக்கு தான் முயற்சி செய்கிறோம், அதுக்கான பயிற்சியில் தான் ஈடுபடுறோம். பிரகலாதம் பிரகலாதம் அப்படின்னா எப்பவும் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வரன்னு அர்த்தம். ஸோ எப்பவும் சந்தோஷம் அப்படின்னா ஆத்ம தளத்தில் தான் ஆனந்தமயோ வியாசா சாத்தியம் இருக்கிறதுனால தான் இதை நம்ம பயிற்சி செய்கிறோம். அதே சமயத்தில் நம்ம அந்த உதாரணமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த எப்படி அந்த கம்பியை வந்து நம்ம சூடாக்கி அதை ஷேப்பை மாத்திரமோ அது மாதிரி இப்போ அந்த ப்ராசஸில் இடையில தூக்கி நம்ம எடுத்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா மாறுமா? ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிட்டு இடையில கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கூல் பண்ணிவிட்டு மறுபடியும் சூடு பண்ணி இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா முடியாது. கொஞ்ச நேரம் பக்தி, கொஞ்ச நேரம் பௌதிகம், கொஞ்ச நேரம் பௌதிக வாழ்க்கை, கொஞ்ச நேரம் பக்தி, கொஞ்ச நேரம் பௌதிக வாழ்க்கை, அப்படி இருந்தோம்னா அது மாதிரி தான். ப்ராப்பர் சொல்கிறார், நீங்கள் வந்து சமைக்கிறான்ற பேரில் நெருப்பையும் மூட்டி தண்ணியும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா புகை தான் வரும், வெறும் புகை தான் இருக்கும். ஸோ ஒரு புகையை வச்சு நீங்கள் 300 வருஷத்துக்கு சமைச்சா கூட ஒன்றையும் சமைக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ சமைக்கிறது ஆயிடுச்சுன்னா பிறகுல தண்ணி ஊற்றுறதை விட்டுட்டு எப்படி நெருப்பை பற்ற வச்சு குயிக்காக சமைக்கிறது அப்படின்றத முயற்சிக்கணும். இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். இது வந்து ஏன்னா ஒரு பொழுதுபோக்கான விஷயம் கிடையாது. இது வந்து அதே சமயத்தில் எளிதான விஷயமும் கிடையாது தான். ஆனால் அதுக்காக சாத்தியம் இல்லைன்றது கிடையாது. எவ்வளவோ நம்ம பார்க்குற பக்தர்கள் இங்கே எவ்வளவோ தியாகங்களை பண்ணுறாங்க, எவ்வளவோ பயிற்சிகள் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு காலையில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பாயிண்ட்டை. பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பௌத்திகவாதியாக இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களால பல பேரால் நம்ப முடியாது. இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய சில பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வேலை, நல்ல கௌரவமான ஒரு நிலை, பௌதிக ரீதியாக பார்க்கும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து சேவை பண்ணுறதுக்காக வாழ்க்கையை வந்து எளிமையாக்கிக்கிட்டு கோயில் பக்கத்தில் இருக்கணும், சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வாழ்க்கையை மாற்றிட்டுருக்காங்க. அமெரிக்காவில் வேலை செஞ்சவங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு பேங்க்கில் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு குடும்பத்தை பராமரிச்சுக்கலாம், வேலை செய்ய வேண்டாம், வேலைக்கு போய் அங்கே பணம்னு உழைக்கிறதுக்கு பதில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோன்றது தெரியல, இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், குழந்தைங்க பக்தியோடு வளர்க்கணும்னு சொல்லி அவங்க பக்திக்காக அர்ப்பணித்த பல பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன்றதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இன்றைக்கி அமெரிக்காவில் வேலை, துபாயில் வேலை,
அப்படின்னாலாம் யார் அதை கைவிட்டு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் இப்போ ஒரு பௌத்திகவாதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு பைத்தியமா, இப்படிப்பட்ட வேலையை விட்டுட்டு வரேன்றியே, எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேர் இருக்காங்க சேலத்தில் அது மாதிரி பக்தர்கள். ஈவன் ரொம்ப எளிமையான பக்தர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பக்தி பண்ணுறவங்க கூட எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க. இப்போ கோயிலுக்கு வர்றது, தினமும் கோயிலுக்கு வந்து பகவானை தரிசிக்கிறது, ஒரு மங்கள ஆரத்தியில் கலந்துக்கிறது, ஒரு பாகவத உபன்யாசம் கேட்கறதுன்றது அதுவே ஒரு பெரிய தியாகம்தான். ஒரு பெரிய விஷயம். இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்க, நீங்கள் சேலம் போகணும், எங்கேயே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சகர்ஷ மார்தான் பிரபு எத்தனை வருஷம் இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் அங்கே அந்த ஸ்கூலில் ஒரு இந்த கோகுல் பிரபு 6 செஷன் கோர்ஸ் எடுத்தார், ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் அது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஜீவன் வந்து இவ்வளோதான் இருந்தான். 2012 இல்லையா? 2012. இன்றைக்கி வந்து 13 வருஷம் ஆச்சு இல்லையா? இப்போ 13 வருஷமாக இப்போது ரெகுலராக வர்றது அப்படின்றது பெரிய தியாகம்தான். வாரம் வர்றது நிகழ்ச்சியில், அதுவும் இப்போது பிரபு வந்து முன்னாடியே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், பெரிய பொறுப்பு இது. வந்து அதுக்காக எவ்ரி வீக் அந்த டைம் வந்து அதுக்காக டெடிகேட் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா? இது வந்து கிருஷ்ணர் கவனிக்கிறார். இது இந்த மாதிரியாக நம்ம வந்து கிருஷ்ணருக்காக அப்படின்னு வந்து நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம வேணும்னா சொல்லலாம், பிரபு என்னால் வர முடியாது அப்படின்ட்டு, அல்லது என்னால் முடியல அப்படின்ட்டு 1000 காரணம் சொல்லிவிட்டு நம்ம வராமல் விட்டுறலாம். என்ன, யாரும் வந்து ஒன்றும் தூக்கில் போட போகிறது கிடையாது, ஏன் வரல அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல வரலன்னாலும் கூட இப்போ வந்துட்டீங்களே, இன்றைக்கி வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தோஷத்தான் பட போகிறாங்க பக்தர்கள். சேம் so many devotees எல்லாருமே. ராஜெல்லாம் ரொம்ப வருஷமாக இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவரும் அந்த டைமில் இருந்து தான் வந்துட்டுருக்காரு. இப்போ இவங்க இவ்வளோ நாள் வர்றது அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். அதில் ஜெபம் பண்ணுறோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், இப்போ பிரசாதம் மட்டுமே சாப்பிட்ற பழக்கத்தை உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் பெரிய சேஞ்ச், பெரிய மாற்றம். இது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இது மட்டுமே இல்லை, இது போதாது. அதே சமயத்தில் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம பண்ணியிருக்கோம் தான், பண்ணாமல் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு பௌத்திகவாதியோட பார்வையில் பார்க்கும்போது ஏன்னா இது வந்து பெரிய விஷயந்தான், பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தூய பக்தருடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது நம்ம சரணடைகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். சரணாகதின்றது வந்து ஏன்னா அவ்வளோ எளிதாக அடைஞ்சிடுற ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் அதுக்காக அது சாத்தியம் இல்லைன்றதும் கிடையாது. ஏன்னா சாத்தியமான விஷயம். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணணும். இதில் என்ன ஒரு பக்தியில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து நம்முடைய சொந்த முயற்சி அப்படின்றது மட்டும் இல்லை, கிருஷ்ணருடைய கருணை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய கருணையும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு 2 சேர்ந்து பலம் அதிகமாகிறது. வேறு எந்த ப்ராசஸ்லையும் இது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு யோகி ஆகணும், ஒரு ஞானி ஆகணும், அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் உங்களோட ஓன் எண்டவர் மட்டும்தான். கடைசி வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் அந்த அச்சீவ்மெண்ட் அடையிற வரைக்கும். ஆனால் பக்தியில் அப்படி கிடையாது. பக்தர்கள் கூட இருந்து நமக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடுறாங்க.
பகவான் நமக்கு கைப்பிடிச்சு நம்மளை தூக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் நமக்கு சாதகமாக அமைகிறது. தாமாம் பிரபஞ்சத்தை தாம் சதைவ பஜாமிகம். எந்த அளவுக்கு என்கிட்ட சரணடைறியோ அந்த அளவுக்கு நான் அதை பதில் உபகாரம் பண்ணுறேங்கிறார். ஸோ அதனால் பக்தி நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். இதை விட ஒரு சிறந்த வழிமுறை நமக்கு கிடையாது. எஸ், நம்ம வெளி உலகத்துக்கு போகும்போது, வெளி உலக மக்களை சந்திக்கும்போது, அவங்களோட விமர்சனங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும் டெஃபினட்டாக. பட் அதையும் மீறி தான் நம்ம பண்ணணும். அதுதான் கிருஷ்ணர் எதிர்பார்க்குறார். அதுதான் நம்ம இந்த தத்துவம் எல்லாம் இன்றைக்கி இந்த 13வது அத்தியாயம் எல்லாம் டஃப்பான டாபிக் இது. ஏன்னா இயற்கை உணர்வு, ஏன்னா அனுபவிப்பாளர், இந்த 3 குணங்கள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் யார் பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க? கஷ்டமான விஷயந்தான். பட் அதே சமயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி, போன வாரம் நம்ம சொன்னது போல் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம கேட்டு இதை புரிஞ்சிக்க முயற்சித்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் புத்தி கொடுக்குறாரு. ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. நான் உங்கள் இதயத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான அறிவை கொடுக்குறேங்கிறார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.